தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த இரண்டாவது மாநில மாநாடு தொடர்பாக கட்சியின் தலைவர் விஜய் இரண்டாவது அறிக்கையில இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டது போலவே இந்த மாநாட்டை தொடர்பாக கர்ப்பிணி பெண்கள், அதே போல கைக்குழந்தையுடன் இருக்கக்கூடிய சகோதரிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியோர், பள்ளி சிறார்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் இந்த கழக மாநாட்டை வீட்டில் இருந்தபடியே நேரடியில் கண்டு மகிழுமாறு உரிமை கலந்த அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் என அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவுறுத்தியிருந்தார். அந்த அறிவுறுத்தலின் மீறியும் தற்பொழுது இங்கே மதுரை பாரபட்ச மாநாட்டு திடலுக்கு கைக்குழந்தையோடு அதிக நபர்கள் வருகை புரிந்திருக்கிறார். ஏற்கனவே அந்த பகுதியில் காலை 8 மணியிலிருந்தே வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதால அந்த கிரீன் நெட், பச்சை நிற அந்த இதை எடுத்துதான் அந்த நிழற்குடையாக அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் பயன்படுத்தி வரக்கூடிய நிலையில அங்க வந்திருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் தற்பொழுது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் கடுமையாக அவதி அடைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே அதாவது இந்த அவங்க வருவாங்க அப்படின்னு ஏற்கனவே தெரிந்ததன் காரணமாக முதியவர்களுக்கு, பாலூட்டும் தாய்மார்களுக்கு இந்த மாநாட்டு திடல்ல கிரீன் ரூம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனியா கிரீன் ரூம் என்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த கிரீன் ரூமுக்குள்ள முடிந்த அளவுக்கு அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளை முதற்கட்டமாக கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து அந்த மாநாட்டு திட்டம் அங்கிருந்து அந்த அழைத்து செல்லப்பட்டு சிறிது ஆசுவாசப்படுத்திய பிறகாக அந்த கிரீன் ரூம்ல இருந்து அவர்களே அங்கிருந்து அந்த மாநாட்டு திடல இருந்து நீங்க வீட்டுக்கு போக வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலும் தாவக தொடர்கள் சார்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில மதிய நேரத்துல வெயிலுடைய தாக்கம் என்பது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அந்த கிரீன் ரூம்ல கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் அமரக்கூடிய வகையில தான் அந்த கிரீன் ஏசி அறை தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிக அளவு கை குழந்தைகளோடு வரக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிக அளவு இருப்பதன் காரணமாக அந்த கிரீன் ரூம், ஏசி கிரீன் ரூமுக்கு அந்த குழந்தைகளை கொண்டு செல்லப்பட்டு உடன் வந்தக்கூடிய நபர்களையும் கொண்டு செல்லப்பட்டு சிறிது ஆசுவாசப்படுத்திய பிறகாக அவர்களை வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல்களும் தவைக்க தொண்டர்கள் தற்பொழுது வழங்கி வருகிறார்கள். கட்சியின் தலைவர் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தும் கூட அதனை பொருட்படுத்தாமல் கை குழந்தையோடு நிறைய நபர்கள் வருவதை களத்திலிருந்து நம்மளால பார்க்க முடிகிறது. ஏன்னா வெயிலுடைய தாக்கம் என்பது நேரம் செல்ல செல்ல மேலும் அதிகரிக்க கூடும் என்பதால் கை குழந்தையோடு வந்த நபர்களை சிறிது ஏசி அந்த கிரீன் ரூம்ல வைத்து ஆசுவாசப்படுத்திய பிறகு அவர்களுக்கு வீட்டை செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது.